நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இந்த மண்டபச்சினி மனசி மூதேவி சமீப காலமாக இப்போ அவனுக்கு இன்கம் வருதில்ல. அதனால ஒரு பைத்தியங்களா எங்கள்கிட்ட சைக்கோ பிடிச்ச மூதேவிகளை ஏவி விடுறாரு. எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சு கொண்டு தான் வரோம். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து புதுசாக ஒரு அரலூசு மௌலவி ஒன்றை இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேச விட்டிக்கிறார். அதுவும் இந்த அரலூசு மௌலவி வந்து எப்படி தான் பேசுறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள இந்த மண்டபச்சினிக்கு ஈக்குவல் பண்ணி பேசுறாரு. இதை எப்படி ஏற்றுக்கொள்ளேன்? மனிதன் ஊமையாகிவிட்டான், பணம் தான் பேசுது. சரி, இந்த மௌலவி என்ன பேசுகிறான்னு கேட்டுடுவாங்க இந்த மண்டபஜிலியை பற்றி. அதுக்கு பிறகு எங்கட மௌலவி ஒருத்தருக்கிறாரு, இவர் கான்சர் பண்ணுவார். கடைசியில் நான் வரேன். சமைக்கிறீங்களா? மிக முக்கியமான விஷயம் வந்து சொல்ல தந்தது இந்த மெசேஜ் நான் பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு அல்லாஹ் உங்களை விமர்சிக்கக்கூடியவங்க, அதே போல் உங்களை ஆதரிக்கக்கூடியவங்க முழுமையாக அந்த மெசேஜை கேட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். என்ன இந்த இன்னைக்கு மார்ச் 12 சொல்லி ஏப்ரல் 12 சனிக்கிழமை அந்த தான் அசர் தொழில் போது பதிவு செய்கிறேன். அப்போ முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் படிக்கிறேன். இப்போ அன்னை காலமாக 2 நாளைக்கு வீடியோ பார்க்குறது சுலைமான் போன மெசேஜ் போதாது. சுலைமான் விமர்சிக்கலாம் விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள். அப்போ இது சம்பந்தமாக ஒரு தெளிவான கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் ஒரு விஷயம் அந்த மெசேஜ் பதிவு செய்கிறேன். எனக்கு வந்து தெரியல, இவங்க விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள் சோஷியல் மீடியா முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆசிஃபர் 2,27,000 மன்சூராஜ் நெருங்கிய சகோதரர் மன்சூராஜ் கொடுத்தாரு. சோழ பகுதி சொல்லி எப்படி ஆசிஃபர் கொடுக்கலும் அப்படின்னு சொல்லி சில மார்க்க படிச்ச முஸ்லிம்கள் ஃபத்வா கேட்டாங்க. இது மார்க்க அடிப்படையில் என்ன தெளிவுன்றதை நான் சொல்கிறேன். முதலாவது விஷயம் சொல்கிறேன், சம்பவம் நான் சொல்கிறேன். இது வந்து யஹூதிகள் பழக்கம் பிக் அண்ட் சூஸ், அதாவது ஒரு துண்டு மட்டும் கேட்பாங்க, ஒரு கட் பண்ணி அப்படி கேட்காம முழுமையாக கேட்டாங்க தெளிவு கிடைக்கும். விமர்சிக்கிறதா சொன்னால் முழுமையாக கேட்டு விமர்சிக்கும். துண்டு மட்டும் கேட்டு ஆசிஃபர் உட்கார்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறது என்ன பேச்சு விமர்சிக்கிறது முறையில் முழுமையாக கேட்டு விமர்சிக்கலாம் தவறாக எடுக்கணும். அவ்வளோ முதல்ல நான் சொல்கிறேன், ஒரு சார்பான மெசேஜ் பதிவு செய்யல, அவங்க இதில் பதிவு செய்யல. நான் ஹக்கீகத் ஏதோ அதை தெளிவுபடுத்தும் சொல்லிட்டு நான் நினைச்சேன் இந்த மெசேஜ் வந்து நான் பதிவு செய்யறேன். அப்போ என்ன விஷயம் சொன்னால், முதலாவது விஷயம் ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி பொறுப்படுத்த மாதிரி நினைச்சேன். எல்லாத்தையும் சம்பவம் அவங்க என்ன செஞ்சாங்க, வேலை போயிட்டாங்க. மக்கள் வந்து பார்க்குறாங்க, அமீர் முஃமினீன் அவருடைய சீட் இல்லை, வேலை செய்ய வேலை டைம் டியூட்டி டைம் அவருடைய சீட் இல்லாமல் இந்த மக்கள் யோசிப்பாங்க. அப்போ ஈவினிங் டைம் அப்படி நேரத்தில் யாரை பற்றி கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அமீர் முஃமினீன் பாருங்க, நீங்கள் மக்களுடைய வேலை செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சோம் தெரியும், சரியா தெரியும் செஞ்சது உங்களுக்கு சீட்டில் எனக்கு நீங்கள் தெரியும் செஞ்சது அது பற்றி இல்லப்பா, எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு குடும்பத்தை காப்பாற்ற சொல்லி பணம் வேணும், நான் சம்பாதிக்கணும், நான் வேலை பண்ண நான் வேலை செஞ்சால் நான் செய்யலாம், எனக்கு குடும்பத்தை தேவை நிறைவேற்றலாம் சொல்லி சொல்லுங்க. சாபாக முடிவு செஞ்சாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் தொழில் போக தேவையில்லை, நீங்கள் இருந்து வேலை செய்யுங்க. அப்போ இப்போ இன்னைக்கு வந்து அபூபக்கர் அவங்க எங்கே செய்யறாங்க பாரு, அவர் சும்மா சொல்லி கிடைக்குது, சீக்கிரம் சொல்லி கிடைக்குது, வேலை செய்ய கிடைக்குதுன்னு சொல்லி விமர்சிக்கவே இல்லை. இப்போ அவர் வந்து அந்த வேலைக்காக தெரிவிக்கப்பட்டார். இப்போ நீங்கள் வந்து மதரசா அபிவிருத்தி வேலைக்காக அல்லாஹ் தெரிவிக்கப்பட்டீங்க. அதே மாதிரி அபூபக்கர் அவங்க தெரிவிக்கப்பட்டாங்க, ஆட்சி மக்கள் ஆட்சி தெரிவிக்கப்பட்டாங்க. உடனடியாக மக்கள் சொன்னாங்க, நீங்கள் பைத்துல் மாலிருந்து ஜகாத் பைத்துல் மாலிருந்து சல்லி எடுங்க, அவங்க எடுக்கலாம், அவங்க குடும்பத்தை எடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. ஏன் இவரை நாங்கள் அனுமதி கொடுத்தாங்க, இவரோட வேலைக்கு இவர் தொழில் இங்கே வேலை செய்யுது, இங்கே வேலை செய்யுது, அப்போ ஆள் போட சொன்னால் சம்பளம் கொடுக்கணும், அப்படி பைத்துல் மாலிருந்து வேலை செஞ்சாங்க. அவ்வளோதான். இது வந்து ஹதீஸ் ஆதாரம் கூட நம்ம தெரிஞ்ச விஷயம். அப்போ அதே மாதிரி தான் இன்னொரு கேள்வி கேட்கறது, மூணு சரி எல்லா சரி பள்ளி வரி சந்தா வசூலிப்பாங்க தானே, பள்ளி வரி வசூலிப்பாங்க. வசூலிக்கூடிய நேரத்தில் 300 எங்க ஏரியா 300 இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த 300 சேர்க்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நிர்வாகம் என்ன செய்வாங்க, சின்ன அமௌண்ட் கொடுக்கும். அதாவது 300 பள்ளி வரி சேர்க்கணும் என்ன சொல்லுவாங்க, பள்ளி ஹதரத் சம்பளம் கொடுக்கணும், லைட் கட்டணும், தண்ணி கட்டணும், என்ன தேவை வெட்டி அதை தான் செய்யணும் சொல்லி செய்வாங்க சொன்னா அவங்க சேர்ப்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கு கார்டு கலெக்ஷன் அதெல்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பாட்டு அந்த பகுதியை வந்து சேர்க்கக்கூடியவங்க கொடுத்தாங்க. தவறா இல்லையா, சரியா நீங்கள் சொல்லுங்க, மார்க்கெட் பிள்ளை தவறா இல்லையா, தவறு இல்லை. ஏன்னா அவர் சேர்க்க போகிற ஒரு வீடு போகும், ஒரு ஊரில் ஒரு மாதிரி சிலவங்க வந்து கடையில் போவாங்க, சிலவங்க வீட்டில் போவாங்க, சிலவங்க வந்து சில மக்கள் வந்து மசீதிக்கு வந்து அந்த பள்ளி வரி கட்டக்கூடிய ஒரு ஊரில் நடைமுறை வித்தியாசப்படும். பெங்களூர் என்ன செய்வாங்க, வீடு போவாங்க, வீடு போய் அந்த பள்ளி வரி சேர்க்கக்கூடியவங்க வந்து நிர்வாகம் வந்து ரூபா 30 சொல்லி ஒரு குடும்பத்தை சொல்லி கொடுப்பாங்க. இது தவறா. அப்போ எங்களுக்கு நிர்வாகத்தை விமர்சிக்கலுமா, நீங்கள் 300 சொல்லி சேர்த்து 250 பள்ளிக்கு அவங்க சொல்லி விமர்சிக்கலுமா இல்லை. ஏன்னா அவருடைய வேலையை விட்டு அவர் வீடு போய் சொல்லி சேர்க்கிறார். அப்போ இந்த நேரத்தில் அவர் போய் வேலைக்கு போனான்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தை அவர் செய்யணும், காப்பாற்றிடும். அப்போ அவருடைய வேலையை விட்டு தான் செஞ்சுக்கிறாரு, அவர் வந்து இந்த சினிமா செஞ்சுக்கிறார். அப்போ அவருக்கு ஹக்கு கொடுத்தா வேணும். அப்போ அந்த சல்லியில் நிர்வாகம் எடுத்து கொடுத்தா நிர்வாகத்தை கேட்கலாம், நீங்கள் ஊர் மக்கள் கேட்டீங்களா, சொல்லி கொடுக்கணும் சொல்லி கேட்கலையே, இது தவறு தானே சொல்லி சொன்னால் நியாயம். இதே மாதிரி தான் உங்களுக்கு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி சம்பளம் தரது மதரசாவுடைய கடமை. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் காலை நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு சொல்லி செலவு உங்களுக்கு நீங்கள் போன பஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் மதரசாவுக்கு தரப்படும். அந்த சேர்க்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு வந்து தரப்படும், சம்பளம் ஊதியம் தரப்படும். ஏன்னா நான் அபூபக்கர் சம்பளம் சொன்னேன், அது மாதிரி தரப்படும். நீங்கள் அதாவது இங்கே வந்து மதரசாவுடைய பணியை செஞ்சு முடியும், உங்களுக்கு பார்க்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு தொகை வந்து அந்த இதில் இருக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. இந்த விஷயத்தை வந்து வேணும்னு சொன்னால் ஜமீயத்துல் ஃபத்வா நம்பிக்கை நான் பேசுறது தவறா இல்லைன்னு இருக்கேன், தவறு சொல்லட்டும். நான் அது ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை பதிவு செய்ய தவறு நான் சொல்லணுமே, நீங்கள் பேசுறது தவறு சொல்லி தவறு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹக்கீகத் தான் ஜமீயத்துல் மால் சொல்லி நான் டொனேட் பண்ணுறோம். அப்போ ஜமீயத்துல் மால் ஆஃபீஸில் வந்து டீ குடிக்கிறது சாப்பாடு எல்லாம் அவங்க கையால் வந்து செய்யறாங்க, அது பைத்துல் மால் சொல்லி செய்யப்படும். அந்த டொனேட் பண்ணக்கூடிய ஜமீயத்துல் மால் நல்ல விஷயம் கொடுப்பாங்க, டீ குடிக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அதில் டீ கட்டாயம் குடிக்கும் தானே, கட்டாயம் குடிக்கும். அப்போ அந்த சல்லி இருக்கிறது குத்தம் இல்லை, மதரசா கலெக்ஷன் போவாங்க, மதரசா எல்லாம் மதரசா வந்து அந்த தேவைகளை கருத்தில் வந்து கலெக்ஷன் போவாங்க. கலெக்ஷன் போகிற நேரத்தில் அந்த போக்குவரத்து ஸ்தானம் இருக்காங்க, புள்ளி இருக்காங்க, சாப்பாடு செலவு இருக்குது, அப்படியான செலவு இருக்குது, இதெல்லாம் வந்து செய்வாங்க, கையால் போட செய்வாங்க. இல்லை அவங்க அந்த பைத்துல் மால் சொல்லி இருப்பாங்க. அப்போ டொனேட் பண்ணக்கூடிய டொனேட் மட்டும் சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு செலவு கணக்கு மாட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, மதரசாவுடைய தேவை தான் வைப்பாங்க, ஒவ்வொரு மதரசாவுடைய தேவை தான் செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்போ அந்த சல்லியில் இருந்தால் ஒரு பகுதி என்ன செய்யுது, இங்கே செலவழிக்கும். அப்படி செலவழிச்சா தானே அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ அது மார்க்கெட் பள்ளி குற்றம் இல்லை. இதே மாதிரி தான் எல்லா விஷயம். அதனால இப்போ என்ன சொல்லிட்டு ஆசிரியர் சும்மா சொல்லி கிடைக்கூடாது இந்த நோக்கம். அதான் எங்களுக்கு விஷயம். என்ன என்ன எவ்வளோ தான் ஒரு மனுஷன் நாங்கள் கேவலப்படுத்த நினைச்சாலும், எவ்வளோ தான் மனுஷன் கேவலப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணினாலும் அல்லாஹ் அந்த மனுஷன் கேவலத்தை உருவாக்க மாட்டோம். எனக்கு உங்களுக்கு ஆதரவு பேசுகிறேன், நான் உங்களுக்கு ஆதரவு பேசுகிறேன், நான் பேசுகிறேன், உங்களுக்கு ஆதரவு பேசுகிறேன், அவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா நாங்கள் பற்றி போட்டு கேவலப்படுறது. ஆனால் அதுக்கு முடியாது எல்லாம் இல்லை. நீங்கள் சவரி சொன்னால் தண்டிக்கிற வேலை இல்லை. அது தண்டிக்கூடிய விஷயம் வந்து இன்னொரு ரைட்ஸ் கொடுக்கல, இன்னொரு தண்டிக்கிறது மானப்படுத்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதனால் அது வந்து நல்லா இல்லை, அல்ல பார்த்து தண்டிக்கலாம், அதாவது செய்யலாம், அதை நான் தண்டிக்கிறேன். அப்போ அதனால் எல்லா வேலையும் கையில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து நாசமாக போகிறத விடவும் ஒரு சரியான தெளிவு வந்து அடைஞ்சு நாளைக்கு வந்து ஃபேஸ்புக் டிக்டாக் வீடியோ போட்டு சொல்லி சொல்ல போகிறது அனுப்பல, நாளைக்கு விமர்சி நண்பன் சொல்லி அனுப்ப
ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு செஞ்சு சொன்னால் நன்மை கிடைக்கும். சில தெளிவடிச்சு நினைக்கிறது வேறு டவுட் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் யாராவது கேட்கணும் நான் பதில் தயாரிக்கிறேன். நான் சொன்ன இந்த மார்க்க சட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜமீயத் மன்னிப்பு கேளுங்க. சொன்னது பிள்ளையா சரியானது. ஏன்னா ஒரு பாட் கட்டாயம் ஒரு தரப்படும். அது வந்து அபூபக்கர் காலத்தில் சம்பந்தம் நடந்துச்சு. பள்ளி வரி சேர்க்கிறது இருந்து மதரசா வசூல் சேர்க்க அவங்க வசூல் சேர்க்கக்கூடிய மனசு கொடுக்குறாங்க. அப்போ தவறு சொல்லிடுது. இப்போ உதாரணம் ஒரு விஷயம் சொல்றேன். சுலைமான் மதரசா விஷயத்தில் மன்சூராஜி வந்து சொல்லி தந்தாங்க பிரச்சனை. மன்சூராஜி யோசிச்சு பாரு, 25 வருஷத்துக்கு கண்பி நான் கஷ்டப்பட்டு கேட்டது இவர் டோட்டல் ஃபீஸ் தந்திருக்காரு. நான் அதில் சின்ன தொகை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு. அதை பார்த்து கேள்வி அதிகாரம் இல்லை. இன்னைக்கு மன்சூராஜி செஞ்சது இல்லை, ஆசி பர்சன்ட் கொடுத்தாங்க தவிர. அதான் யோசிக்கலாம். மன்சூராஜி யோசிப்பா 25 வருஷமா கண்பி கேட்டது தனவந்தர்கள் காலையில் கேட்கும். அப்போ இது தனவந்தர்கள் உதவி தந்திருக்காரு. அப்போ நாங்கள் சந்தோஷம் தொகை கொடுப்போம் சொன்னால் இந்த அடிப்படையில் தவறாகும். ஒரு தவறுமே இல்லை. அது அவர் அவர் நிர்வாகம் எடுப்பார் கொடுத்தாரு. அவர் வேலை செய்ய சோழ அடிக்காம கொடுத்து தந்தவர். 20 சோழ அடிக்கிற 15 சோழ அடிச்சு 5 அடிக்காம அந்த சலி உங்களுக்கு தந்தா உங்களுக்கு கொடுத்து சொல்லலாம். 20 அடிச்சிட்டு எல்லா வேலையும் சம்பந்தமாக தனவந்தர்களுடைய ஆசைக்கும் ஆதரவுக்கும் இணங்க அந்த வேலையை செஞ்சு போட்டு பேலன்ஸ் சலி உங்களுக்கு தொகை தந்தா எந்த விதமான மார்க் குற்றம் இல்லை. அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆகவே மதரசாக்களுடைய பேர்கள் வந்து தயவு செஞ்சு டேமேஜ் பண்ணணும். இன்னொரு பிரச்சனை தான் மதரசாக்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு சமுதாயம் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள நடக்கிற விஷயத்தை எனக்கு சோஷியல் மீடியா நினைச்சாங்க பகிர்ந்து போகிறாங்க. 2 பேருக்கும் லைட் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் என்ன செய்யப்படுது? வீடியோ சோஷியல் மீடியா போதா இல்லையா? இது போக ஏழுமா இது போகுதான்னு சொன்னால் அந்த பிள்ளை குரான் ஓதக்கூடிய விஷயத்தை பார்த்து மற்ற பிள்ளை ஆசை ஆர்வம் படுறதுல யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதான் விஷயம். நீங்கள் என்ன பிள்ளை கூட வீடியோ பார்த்து விஷயங்கள் ஆசைப்பட்டீங்க சொல்லி. ஏன்னா வீட்டில் இருந்து கொண்டு மதரசாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வருது. அப்போ முந்தைய மதரசாவில் என்ன நடக்கும், எப்படி இருப்பாங்க, எப்படி சொல்லி தெரியும். நான் ஒரு காலம் மதரசாவில் போட்டு வந்து வேட்டு பண்ணி அது மதரசாவில் இப்போ என்ன நடக்குது நீங்கள் செய்ய பணியால் மதரசாவில் எப்படி பிள்ளை ஓதுறாங்க, எப்படி அவங்க தொழில் எப்படி அவங்க சாப்பாடு எப்படி சந்தோஷம் வைக்கிறாங்க வேணும் பார்த்து ஆசைப்படுது. அப்போ தேவையில்லாத விஷயங்கள் சோஷியல் மீடியா பதிவு அது மிசிக்கிறாங்க இல்லை. குரான் ஒருத்தையும் குரான் ஆசாரோடு ஊட்டப்பட்ட விஷயங்களையும் சோஷியல் மீடியா பதிவு செய்யப்படுது. அது மிசிக்கிறது நீங்கள் 40 வருஷம் பின்னி மசாலி முன்னாடி கேட்டீங்க. அதே மாதிரி நான் சொல்லுங்கள் எல்லா மசாலையும் கொடுப்பாங்க, நல்ல உலகம் கொடுப்பாங்க, திறமையில் உலகம் கொடுப்பாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் துவா செய்யணும். அல்லது கிடைக்கும் எங்களால் முடிஞ்ச ஆதரவு ஜஸாக்கல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா அப்தில்லாஹ் வ அலா ஆலிஹி வ மன் தபிஅஹும் இலா இஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். ஏகவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தன் பிற்பாடு சிறியோரு தலைப்புக்காக வேண்டி சிறியோரு விடயத்துக்காக வேண்டி ஒரு தலைப்பினை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது இன்று இலங்கையில் வாழுகின்ற அனைத்து சமுதாயங்களும் இன்றைக்கு சீரழிவான ஒரு காலத்தை நோக்கி செல்கின்றது என்று சொன்னால் சில உலமாக்களும் சில மனித புத்திஜீவிகளும் தான் அர்த்தம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் நபிகளாரின் சுன்னத் என்று அழைக்கப்படும். அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், வஹி மூலமாக இறக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்துக்களை நாங்கள் என்ன செய்வோம், நபியுடைய வாழ்க்கையும் வஹி என்று நாங்கள் அழைக்கின்றோம். இவ்வாறு இருக்கத்தக்க இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை உற்று உணர்ந்து நடக்கக்கூடிய சஹாபாக்களின் பட்டியலில் முக்கியமான சஹாபாக்கள் என்ற ஒரு பட்டியலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை இன்றைக்கு ஒரு உலமாவாகிய ஒரு உலமா, அதாவது கண்கள் பார்வையற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலமா இன்றைக்கு ஒரு கல்லன் கயவகன் அதே போன்று கஞ்சா குடிகாரன் அதே போன்று ஐஸ் பாவனை உள்ள ஒரு ஆசிப் அஸ்லம் என்கின்ற மண்ட பஜிலியின் மகனுக்கு ஒத்து உழைப்பாக பேசியிருக்கின்றார். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஆசிப் அஸ்லையும் என்ன செய்ய இணைச்சி பேசியிருக்கின்றார். அவர் செய்கின்ற ஆசிப் அஸ்லம் என்று செல்லக்கூடிய அந்த கயவஞ்சகன் செய்கின்ற அனைத்து செயல்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை உற்று உணர்வாக பின்பற்றக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உண்மை பேசக்கூடிய உண்மையாளன் என்று பட்டம் பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உகப்பாக்கி பேசியிருக்கின்றார் என்று சொன்னால் அவரை நாங்கள் அந்த மௌலவிக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் அன்றைய காலத்தில் அபூபக்கருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமும் பதவியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு ஆசிப் அஸ்லமுக்கு இந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள், இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் யார், அதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்று இலங்கையில் இருக்கின்ற ஜிம்மைத் உலமாவாக இருக்கலாம், அதே போன்று இன்னைக்கு வக்ஃப் சபையாக இருக்கலாம், இன்னும் ஏனைய சபைகளாக இருக்கலாம், எந்த சபைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் கட்டளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உட்பட்டதாக இருந்தால் மாத்திரமே இன்று செயல்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஆகவே மாறாக இவ்வாறான விடயங்களை ஆசிப் அஸ்லம் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை உற்று உணர்வாக பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய இந்த மௌலவியை பார்த்து நான் கேட்பதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் குர்ஆன் ஹதீஸை படித்தீர்களா, அல்லது நீங்கள் ஒரு பதவிக்காக வேண்டி ஆசைக்காக வேண்டி பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களால் போல்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் படித்தீர்களா? அருமை அன்புக்குரிய சகோதரர் மௌலவி அவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை திட்டம் அதே போன்று சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்களுடைய வாழ்க்கை திட்டம் எவ்வாறு இருந்தது, அஹ்லு சுன்னத் என்றால் என்ன, அந்த சுன்னத்தின் பிரகாரம் வழிபடக்கூடிய உலமாக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த உலமாக்கள் செல்வதை எல்லாம் அடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உலமாக்களுடைய வழி பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக வேண்டிய இஸ்லாம் ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் இதில் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நீங்கள் பேசிய ஒரு விடயம் தவறானது. எவ்வாறு தவறானது என்று சொன்னால் ஆசிப் அஸ்லம் என்ற செல்லக்கூடிய அந்த நபர் அவன் உண்மையில் ஒரு குடிகாரன், கஞ்சா யூஸ் பண்ணக்கூடியவன், அது மட்டும் இல்லாமல் அவன் போன்ற இஸ்லாத்துக்கு மாறாக மக்களை சீரழிக்கக்கூடிய விடயங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒருவன் இன்றைக்கு மதரசாவில் பூந்து கொண்டு பிற பிள்ளைகளையும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கயவஞ்சகனின் போட்டோவை போட்டு நீங்கள் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பயம் பண்ணுகின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக
ஏதோ உள்ரங்கம் உங்களிடத்தில் இருக்கின்றது, அவனூடாக உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருகின்றது, அதனால் தான் நீங்க இவ்வாறான விடயங்களை செய்கின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் உணர கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே உலமாக்கள் நிச்சயமாக நாங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பதன் ஊடாக நாங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இஸ்லாத்துக்கு மாறாக இஸ்லாத்தை உடைத்து நொறுக்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தட்டி புறக்கணித்து நடக்கக்கூடிய உலமாக்களின் வார்த்தைகளை நாங்கள் செவிமடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆகவே எந்த உலமாவாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எடுத்து நடக்கலாம். அதே போன்று ஒரு விடயத்தில் ஒரு உலமா செல்கின்றார் என்று சொன்னால் அது உகப்பான விடயம், நன்றாக குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால், சரியத்துடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால், ஹக்கான விடயங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக இஸ்லாத்துக்கு போராடக்கூடிய ஒரு மனிதனை பற்றி உகப்பாக பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எடுத்து நடப்பதற்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் செல்லுவதெல்லாம் அந்த குடிகாரனை பத்தி, அந்த கஞ்சா விற்கிறவனை பத்தி, களவெடுப்பவனை பத்தி நீங்க பேசுகின்றீர்கள். ஆகவே ஒரு சம்பவத்தை சொன்னீர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சம்பவத்தை சொல்லி நீங்கள் அவன் ஆசிஃப் அஸ்லம் செய்கின்றது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்ததற்கு சமனாக செல்கின்றது. நீங்கள் உண்மையில் எந்த மதரசாவில் ஓதினீர்கள்? இவ்வாறான பட்டத்தை உங்களுக்கு யார் சூட்டினார்கள்? இவ்வாறாக பேசுவதற்கு நீங்கள் அவனிடத்தில் எத்தனை ரூபாக்களை நீங்கள் கொள்பனவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக இந்த பப்ளிக் மத்தியில் நீங்கள் செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் சென்னதை உணர்ந்து கொண்டு நான் பேசிய தவறு என்று செல்லாத வரை நிச்சயமாக நாங்கள் இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் ஓய மாட்டோம். அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு ஹைர் மௌலவி இவர் கொடுத்த ரிப்ளைக்கு யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, சில நரிகளுக்கும் நாய்களுக்கும் பேதம் புரியல என்று ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதுதான் இப்போ இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவன அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பேசுற அளவுக்கு எங்களோட சமுதாயம் வந்திருக்கிறேன்டா பாருங்க. ஒரு துளி இல்லடா, எனக்கு இல்லடா. நீங்க நம்புற படைச்ச ரப்புன்றத உண்மையானவனாவே இருந்தா, உண்மையானவனா இருந்தாடா, அல்லாஹ்ன்றத உண்மையானவனா இருந்தாடா. இல்லாட்டி நான் இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா, நான் அல்லாஹ்வை நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இதுக்கு போற வார காலத்துல உண்மைகிண்டா அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடுங்க? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா, படைச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா, இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன்டா. சிறுக்கா பரவாயில்லடா, இந்த பேச்சு சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுண்டா. என்னடா நடக்க போகுது? நீங்களாடா என்ன நன்மையை பாவத்தை தான் அளக்க போறோம். நீங்க எவனாவதாடா என்னை வந்து என்ன வலது கை சொல்றது கையில இருக்கிற மலக்குமார்கள். இப்ப சொல்றேன்டா உண்மையுண்டா. சில வேலையில நான் யோசிக்கிறேன், உண்மையாடா இப்ப யோசிக்கிறேன்டா, இந்த மார்க்கம் உண்மையாடா, அல்லான்ற உண்மையாடா. நான் திண்டிக்கிறேனாடா உங்களோட சல்லிய, உங்களோட சல்லியத்தான் திண்டேன்னு. மௌலவி எவ்வளோ வாங்கினீங்க துட்டு? எங்கே இதுவா வாரீங்க நீங்க எல்லாம்? அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவன் வாவன், அல்லாவை நம்ப மாட்டேன்னு சொன்னவன் அவன், முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னவன் அவன், முஸ்லீம்கள மூஞ்சில காரி துப்பினவன் அவன், நோம்பு பெருநாளை விட வெசக்தான் கெத்துன்னு சொன்னவன் அவன், நிறைய பேத்துல உம்மமார கேவலப்படுத்தினவன் அவன். எல்லாத்துக்கும் மேல அவனோட சொந்த கமையில உள்ளவங்களுக்கே தின்ன கொடுத்து இந்த நாய்களுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்திக்கிறேன்டான்னு சொன்னவன் அவன். இவன் எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஈக்குவல் ஆவான்? இந்த செயலெல்லாம் அது மாதிரி ஆகிக்குது. அட எரும மாடு, உங்களை எல்லாத்துக்கும் மௌலவின்னு சொல்றதுக்கு வெக்கமாகிக்கிடா. நீங்களாம் எம்பிலோப் எடுத்து பேசுறவன். ஓடி சம்பாதிங்கடா, ஓதி சம்பாதிக்காதீங்க. எல்லாத்தையும் பத்தி பேசினீங்களே எருமை, உழைச்சி தின்னு ஒன்று இல்லையா? கமிஷன் அடி கேளுமா? இப்படி சதக்கா செய்ய இயலுமா? பப்ளிசிட்டி சதக்கா காட்டேலுமா? இதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஈக்குவலாடா? நீங்களாண்டா இதே மாதிரி ஆள்வல் சொன்னேன்டா, எங்கேயாவது சரி போயிட்டு ஓதணும்னு போனேன்டா, நீங்க அது அங்கே எவ்வளோ கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் தான் ஓதுவீங்க நீங்க. அதே மாதிரி மௌலிமார்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு 100க்கு ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறோம், எல்லாரும் அப்படி இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு எங்களோட உலமா சபை என்றைக்குமே வாயை திறந்தது இல்லை. பப்ளிசிட்டி சதக்கா செய்யலுமா செய்யலான்னு கூட, செய்யலுமா செய்யலாதான்னு கூட அவங்க ஒரு ஃபத்துவா கூட இது வரைக்கும் கொடுக்கல. அதனால தான் இதே மாதிரி பரதேசிகள் இதை தொழிலாக செஞ்சு கொண்டு போகிறாங்க. நான் கேட்குறேன், உலமா சபையில் நீங்கள் என்னத்தானே செய்றீங்க? ஒன்றுமே விளங்குதில்லை. ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீம்களுக்கு நீங்கள் உலமா சபைன்னு பேர் வச்சுக்கிறீங்க, அதால் என்ன நடக்குதுன்னு கூட மக்களுக்கு தெரியாமல் இருக்கு. நான் கேள்விப்பட்ட மாய்க்கு, ஐ டோன்ட் லைக் டு மென்ஷன் தட் உலமாஸ் நேம். கெண்டியில் 3 தட்டுக்கு ஊடு கட்டிக்கிறீங்க, அதில் 2வது தட்டில் ஸ்விம்மிங் பூல் வேறு கட்டிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் எப்படி காசு? உங்களுக்கு காசு மழை பொழியுது, நீங்கள் வசதியாக வாழ்கிறீங்க. வருஷத்தில் 365 நாளில் நீங்கள் வந்து உங்களோட சொந்த நாட்டிலே இல்லை, நீங்கள் 300 நாள் எங்கேயோ ஊர் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 7-8 உம்ரா செய்கிறீங்க. ஏன் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அவங்கள அனுப்புங்களேன் மக்கா மதீனாக்கு, அதை விட டபுளாக கிடைக்குமே உங்களுக்கு நன்மை. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தை காட்டி ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு இருக்கிற பவரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த உலமான்ற பேரில். நாங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும், வேறு எவனும் எங்களுக்கு பெருசு இல்லை.
எங்களோட முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மதரசா மாணவர்களை காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், மதரசா மாஃபியா நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. யூகே, பிரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி, ஜப்பான் எல்லா இடமும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபர்கள் ஆகிட்டீங்க. புற பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, காது கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. யாரோ சரி ஒரு உலமா, அந்த உலமா சபையில் இருக்கிறவங்க எளிமையான வாழ்க்கை வாழ்றேன்னு உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க. அல்ல மீது ஆணையாக நாங்கள் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்கிறோம் சொல்ல மாட்டீங்க. காரணம் பணம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, இதில் எல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா ஊறி போயிட்டீங்க. அதனால தான் வருஷ கணக்கு போனாலும் அதே பதவியில் இன்னும் நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க. நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை. உன்னோட மனசை தொட்டு சொல்லுங்க, நாங்கள் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நாங்கள் ஆட்டலை தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். வேர்வை சிந்தி உழைச்சி தின்றோம், யாராலையும் சொல்ல முடியாது. அது உங்களோட மனசாட்சிக்கே தெரியும். எங்களோட ஒரே உசுறு போனால் போச்சு, பிரச்சனையே இல்லை. மக்களுக்கு சொல்ல வேண்டிய எங்களோட கடமை நாங்கள் சொல்லிட்டோம். அல்லாட பார்வையில் எல்லாமே உண்டு தான். அந்த மைதானத்தில் எங்களை முட்டுக்கால் வச்சு உங்களை வந்து புட்டுவத்தில் உட்கார வைக்க மாட்டேன் நல்லா. எனிவே அல்லா தான் காப்பாற்றணும் எல்லாத்தையும். உங்களோட மனசாட்சிக்கிட்டே நீங்கள் கேளுங்க, அப்போ தான் இதுக்கான விட உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அறியாமே நிறைய தப்பு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் இதே மாதிரி மண்டை பஜினி மாதிரி ஆள்கள் கூடியா செஞ்சு கொண்டே போகிறாங்க. நாங்கள் பேசினத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் எங்களோட கொமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட சஜஷனை சொல்லுவோம். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. நானும் என்ற புள்ளை உங்களோட ஒரு ரூபா திண்டி இருந்தமெண்டா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன். ஏண்ட புள்ள நான் என் வைஃப் ரத்தம் கக்கி சாவுவம். சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும், செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போறதே இல்லை.